இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய ஜேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். ப்ரேயர் பண்ணுறப்ப எனக்கு அந்த போராட்டம், பிசாசு போராட்டம் எல்லாமே என்னை விட்டு மாறிச்சு. என் மகள் விடுதலை ஆகலையே, நம்ம என்ன இப்படி வாழ்க்கை நான் ரொம்ப கவலைப்பட்டேன். இப்போ ஆண்டனி பிரதருக்கு ஒரு ப்ரேயருக்கு நான் அட்டன் பண்ணேன். என் மகளை கூப்பிட்டு அன்னைக்கு என் மகளும் சந்தோஷமாக இப்போ படிக்குது, நல்ல மார்க் எடுத்துருச்சு. ஏன்னா இப்போ நிறைய மாற்றம் என் குடும்பத்திற்கு. நானும் வேலைக்கு போய் நான் வேலை சேர்த்து நான் நல்லா வேலை செய்கிறேன். நல்ல ஆசீர்வாதமாக ஏசப்பா எனக்கு சுகம் கொடுத்துருக்கார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனேன் அன்றைக்கிட்ட வந்து. இப்போ நான் 1 வருஷத்தில் ஒரு ஆல்கஹால் கொடுத்துருக்கேன். பாஸ்டர் ஐயா கொடுத்த ஒரே இதில் நான் இப்போ ஆயில் மற்றும் சாப்பாட்டில் நான் மட்டும் கலந்து வச்சு நான் சாப்பிட்டேன். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஏசப்பா நான் உங்கள் மேலே இருக்கிற விசுவாசத்தினால மட்டும் நான் இந்த ஆயிலை நான் தொட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். கரெக்டாக நான் இங்கே வந்துட்டு போய் 4வது மாதத்தில் நான் கன்சீவ் ஆகிட்டேன். ஐயா என்ன கொடுத்தாங்க, அதை சாப்பாடில் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் அதை வாங்கிட்டு போய் நான் சாப்பிட்டதுலேருந்து கைவலி முற்றிலுமாக நீங்கிடுச்சு. ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால என் அன்பு ஜேசுவை குடும்பத்தினர் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி உங்களை சந்திப்பதை குறித்து நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன், கர்த்தரை நான் சோத்திரிக்கிறேன். இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் கரம் பிடித்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் 2 மாதம் தான் முடிந்து விட்டதுன்னா நம்ம அடுத்த ஆண்டுக்குள்ளே நம்ம கடந்து போக போகிறோம். அதனால் இந்த ஆண்டில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு சொன்ன வாக்கு தத்தங்கள் அனைத்தையும் நிறைவேற்றாதபடி ஏதாவது தடைகள் இருக்குமானால் அல்லது ஜெப குறைவுகள் இருக்குமானால் அதையெல்லாம் சரி பண்ணி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்த தடைகளை உங்களை விட்டு எடுத்து போட ஒரு முடிவு பண்ணுங்கள். கர்த்தர் இதிலும் பெரிதான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. விசேஷமாக இந்த நாளிலும் நம்ம செப்டம்பர் மாதத்தில் நம்ம நடத்தி வருகிற நம்முடைய விடுதலை மையமாக இருக்கட்டும், பெரிய குளமாக இருக்கட்டும், ஒவ்வொரு கூட்டங்களையும் பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி வருகிறார். நிறைய ஜனங்கள் சத்துருவின் கட்டுகள் இருந்தும், பிசாசு, மந்திரம், சர்ப்பத்தின் வல்லமை, ஏதோ நோயிலும் வியாதியிலும் இருக்கிற ஜனங்களை அவர் விடுவித்து கொண்டு வருகிறார். நம்ம பண்ணுகிற அந்த விடுதலை மையத்தின் மூலமாக ஜனங்கள் விடுதலையும் சுகத்தை பெற்று வருகிறாங்க. அந்த அற்புதமுள்ள சாட்சியெலாம் நான் கேட்கும் பொழுது நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். காரணம் கர்த்தருடைய அவர் சொன்ன அந்த வார்த்தையும் ஊழியங்களும் நம்முடைய ஊழியத்தில் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அதனால் ஜெபிக்கிற என் அன்பு குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து நம்முடைய ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அதே போல் இங்கே சென்னையில் ஜெபிக்கிறவங்க, பெரிய குளம், அதே போல் இந்த இந்தியா தேசம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக பாதுகாப்பாக வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமில்லை. உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அறிவிப்பு ஏற்கனவே சொன்னது தான். நம்ம 3 மாதத்துக்கு ஒரு தடவை அதாவது அபிஷேக விடுதலை கூட்டம் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த அபிஷேக விடுதலை கூட்டம் எதுக்குன்னா தம்முடைய பிள்ளைகள், அதாவது பிசாசின் பிடியிலிருந்து, சத்துரு, மந்திரம், வியாதியின் வல்லமிலிருந்து விடுதலை பெற்றவங்க மறுபடியும் சத்துரு அவங்களை தொட்டு விடாதபடிக்கு தேவனுடைய அபிஷேகத்திலையும் வல்லமையிலும் அவங்க நிரம்பி இருக்கிறதுக்காக தான் இந்த கூட்டத்தை நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோம். இதில் 2 விதம், ஒன்று பாதுகாப்பு, இன்னொன்று மறுபடியும் சத்துருவின் நுகங்கள் அவங்கள தொட்டு விடாதபடி அந்த அபிஷேகம் நுகங்களை உடைக்கும். இதுதான். ஏன்னா தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக எல்லா மலைகளும் மெழுகு போல் உருகி போயிடும்.
அதனால் எந்த சத்துரும் உங்களை தொடக்கூடாது. அதுக்காக தான் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நடத்துகிறோம். அந்த கூட்டம் நாளைக்கு, அதான் 2ஆம் தேதி, அதாவது நம்முடைய அரசாங்கத்தில் அது விடுமுறை நாளாக இருப்பதுனால நீங்கள் எல்லோரும் வீட்டில் தான் இருப்பீங்க. நீங்கள் தயவு செய்து மாலை 4 மணிக்கு நம்ம தாம்பரம் அடுத்த பதுவஞ்சேரி என்ற இடத்துல நம்முடைய ஜேசுவை விடுதலை மையம் இயங்கி கொண்டிருக்கு. இங்கே தான் இந்த கூட்டம் நடக்கிறது. நீங்கள் குடும்பமாக இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெறாமல் இருந்தால், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்குள்ளே கடந்து போகாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்க. அது மாத்திரமல்ல, இன்னும் சத்ருவின் பிடியில் இருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை இல்லாதவங்களாக இருப்பீங்கன்னா வாங்க. கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் இந்த கூட்டத்தில் இறங்கி வந்து உங்களை விடுவிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் மறந்துடாதீங்க. நாளை மாலை 4 மணிக்கு நீங்கள் வரும்படி உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரம் கிடையாது, நம்ம தேனி மாவட்டம் பெரியகுளம் அந்த இடத்துல ஜேடிஎன் வளாகத்தில் வைத்து அற்புத சுகமளிக்க கூட்டம் 2வது சனிக்கிழமை, அதாவது 11ஆம் தேதி, ஆமாம், காலை 10 மணிக்கு அந்த கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்தில் பெரியகுளம், அதாவது தேனி, ஆண்டிப்பட்டி, உத்தமபாளையம், போடி, இந்த சுற்றுப்பகுதி, திண்டுக்கல், அந்த தாராபுரம், இந்த சுற்றுப்பகுதியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வருகிறாங்க. ஆமாம், அப்படிப்பட்ட உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் எல்லாம் சுற்றுப்பகுதியில் இருப்பார்களாம். அவங்களுக்கு இந்த கூட்டத்தை குறித்து நீங்கள் அறிமுகப்படுத்தி அந்த கூட்டத்துக்கு வரும்படி அவங்களை உற்சாகப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறந்துடாதீங்க. அக்டோபர் 11ஆம் தேதி தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் வைத்து இந்த அற்புத சுகமளிக்க கூட்டம் நடக்கிறது. நீங்கள் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். மிகுந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். பல சாட்சிகள் வந்து அதுலேயும் நீங்கள் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. வாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில், இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கான ஒரு வாக்குத்தத்தமான செய்தியை நான் ஜெபத்தோடு உங்களோடு பேச இருக்கிறேன். எரேமியா 31வது அதிகாரம் 4வது வசனம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையை மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிற இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, இஸ்ரவேல் என்ற தன் ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. அன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை தேடி கர்த்தரை பின்பற்றி வந்த ஒரு கூட்டத்துக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை தான் இது. எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல, இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை. அதாவது இந்த வார்த்தை என்ன சொல்றேன்னா, இஸ்ரவேலின் கனி உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இதுதான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. இந்த நாளில் இதை பார்க்குற என் அன்பு சகோதரன், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இருளில் இருந்தீங்க, பாவ பிடியில் இருந்தீங்க, பிசாசு பிடியில் இருந்தீங்க. அதிலிருந்து இயேசு உங்களை தேடி வந்து விடுதலை கொடுத்து உங்களை ரட்சித்து உங்கள் பாவங்களை கழுவி உங்களை மீட்டெடுத்து தம்முடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் உங்கள் மேலே ஊற்றி வைத்து உங்களை நிரப்பி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். உங்களுடைய கணவரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்கள் பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தார். நீங்கள் அந்த உங்களுடைய இருப்பிடத்தில் கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டி தூக்கி ஒரு மகிமையாக கர்த்தர் வைத்திருந்தார். எல்லாரும் பார்க்கத்தக்கமா பிரமிக்கத்தக்கமா கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல வைத்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து உங்களை பார்த்து பலர் பாராட்டினார்கள். எவ்வளோவா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் எவ்வளோவா நேசிச்சிருக்கிறார். உங்களை எவ்வளோ மேன்மையாக வைத்திருக்கிறார். இப்படி உங்களை சொல்லி பாராட்டி, ஒரு பக்கம் சபை நடுவில் நீங்கள் மேன்மையாக இருந்தீங்க, சபை நடுவில் உங்களுக்கு ஒரு மரியாதை கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக நீங்கள் இருந்தீங்க. உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் நீங்கள் நல்ல ஆசீர்வாதமாக இருந்த அப்படிப்பட்ட ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த உங்களுடைய குடும்பம் இந்த நாளில் எல்லாம் உடைந்து போய் இருக்கிறது. சபைக்குள்ள ஒரு கெட்ட பெயர், சமுதாயத்தில் ஒரு கெட்ட பெயர்.
நீங்கள் நல்லா வாழ்ந்தீங்க, இன்றைக்கி கீழ் நிலைமையில் இருக்கிறீங்க. இப்போ அன்றைக்கு பேசின ஜனம் இன்றைக்கி எப்படி பேசுகிறாங்க? எப்படி இருந்தாங்க பாருங்கள், இப்போ இப்படி ஆயிட்டாங்களே, இப்படி மாறிட்டாங்களே, இவங்க வாழ்க்கை இப்படி முடிஞ்சிருச்சே. எவ்வளோ இருந்தாங்க. சிலர் உங்களை தூசிக்கலாம், பெருமையாக பேசினவங்க இன்றைக்கி இவன் செஞ்ச பாவம், இவங்க செஞ்ச அந்த கர்மந்தான், அந்த சாபந்தான் இந்த குடும்பத்தை இவ்வளோ சின்ன பின்னமாகிடுச்சு. இன்றைக்கி உங்களை ஏளனமாக இளக்காரமாக உங்களை மதிக்காமல் உங்களை தள்ளிவிட்டு கீழே போட்டு மிதிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லவா, உங்களை தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் மீண்டும் மறுபடியும் அவங்கள நான் கட்டப்போகிறேன். மறுபடியும் கர்த்தர் கட்டப்போகிறார். நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஸில் ஒரு பெரிய அழிவை சந்திச்சிட்டீங்க. நல்ல வசதி வாய்ப்பு, உங்களுடைய காரை திறக்கிறதுக்கு ஒரு ஆள், உங்களுடைய ஆஃபீஸை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள், நீங்கள் ராஜா மாதிரி இருந்தீங்க, ஒரு பெரிய அதிபதி போல் அதிகாரத்தில் இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு ஏழ்மையான நிலைமையில், தலை குனிந்த நிலைமையில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, அவமானத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. எப்படி இருந்த உங்கள் வாழ்க்கையில் அப்படியே கீழ் மட்டத்துக்கு வந்துட்டீங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், இன்றைக்கி கர்த்தர் உங்கள் மேலே மனதுருகி, என் பிள்ளையுடைய வாழ்க்கை இன்றைக்கி கீழ் நிலைமையில் இருக்குது, என் பிள்ளையை நான் உயர்த்தணுன்ட்டு நான் விரும்புகிறேன், என் பிள்ளை நல்ல நிலைமைக்கு வரணுன்ட்டு விரும்புகிறேன் என்ற ஒரு ஏக்கத்தோடு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் மறுபடியும் உன்னை கட்டப்போகிறேன், மறுபடியும் உன்னுடைய குடும்பத்தை நான் கட்டப்போகிறேன், மறுபடியும் உன் பிள்ளைகளை நான் கட்டப்போகிறேன், மறுபடியும் உன்னுடைய பொருளாதாரத்தை நான் கட்டப்போகிறேன், மறுபடியும் உன்னை நான் தூக்கி நிறுத்த போகிறேன். ஏன் அப்படி கர்த்தர் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அவர் உங்களை நேசிக்கிறார், உங்க மேல அவர் அன்பு வைத்திருக்கிறார், உங்க மேல அவர் அன்பும் பாசமும் உள்ள ஒரு தெய்வம், அவர் உங்களை நேசிக்கிற ஒரு தெய்வம். அன்றைக்கு நீங்கள் கவனித்து பாருங்கள், நம்முடைய வேதத்தை பார்த்த சிம்சோன் என்ற தேவ மனிதன் இருந்தான். அவன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன், அவன் சிறு வயது முதல் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் யோசித்து பாருங்கள். அவனை கண்டா பெலிஸ்தர் பயப்படுவார்கள். ஆமாம், இஸ்ரவேல் மக்களை எல்லாரும் ஒரு மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். சிம்சோனை இருக்கிற வரைக்கும் எதிரிகள் ஒன்று உள்ள நுழைய முடியாது. அவ்வளோ கனத்துக்குரிய மனிதனாக, மேன்மைக்குரிய ஒரு மனிதனாக, தனி நபராக நல்ல நிலைமையில் இருந்த அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சில இழப்புகள் ஏற்பட ஆரம்பித்தது. அவனுடைய வாழ்க்கை உடைந்து போனது. அவன் துக்கத்தோடு தெரிந்தான். அவனுடைய வாழ்க்கை இழந்தது. அவனுடைய வாழ்க்கை சில காரியங்களை, பாவமான காரியங்களுக்கு அவன் இடம் கொடுத்தான். கடைசியில் நடந்தது என்ன? கனத்துக்குரிய ஒரு மனிதன், மகிமைக்குரிய ஒரு மனிதன், அவனை கண்டா எதிரிகளுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் இன்றைக்கு கண் பிடுங்கப்பட்டவனாக அவன் மாவை அரைத்து கொண்டு அவனுடைய நிலைமை கீழ் நிலைமையில் போய்விட்டது. அந்த நேரத்தில் அந்த மனிதனை பார்த்து எல்லாரும் ஏளனமாய் சிரித்தார்கள், கேலி பண்ணினார்கள், கிண்டல் பண்ணினார்கள். ஆனால் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அந்த மனிதன் அந்த நேரத்தில் வானத்தை பூமி உண்டாக்கின தேவாதி தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். தேவனே, இந்த ஒரு விசை என்னை தூக்கி நிறுத்தும், இந்த ஒரு விசை என்னை தூக்கி நிறுத்துங்க. அவன் கேட்ட ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அவனுக்கு ஒரு புது பலனை கொடுக்க ஆரம்பித்தார். அந்த வேதம் சொல்ல அவன் முடி வளர்ந்ததா, ஒரு பலன் இறங்கி வந்ததா. நல்ல கவனிங்க, கூப்பிட்ட அந்த மனிதன் அவன் சொன்ன ஒரு வார்த்தை, இனி இந்த உலகத்தில் இருக்க, ஆனால் நான் முடியும் போது நான் கனத்துக்குரியவனாக கர்த்தர் என்னை மறுபடியும் கட்டினார் என்பதை இந்த உலக மக்கள் அறிந்து கொள்வதற்காக அவன் கேட்ட ஒண்ணே, மறுபடியும் என்னை பலப்படுத்துங்க, எல்லாரையும் நான் கொன்று போடுவேன் என்றான். கர்த்தருடைய வல்லமை ஆவியானவர் அவன் மேல் இறங்கி வந்தார். பாவியான ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனை தேடி ஓடி வருவார். ஏன்? அதுதான் ஆண்டவருடைய அன்பு, அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. உண்மையா நான் சொல்லுகிறேன். அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, சீசர்களோடு பயணித்து கொண்டிருக்கும் போது, அந்த நாட்களில் அவர் ஒரு சில நேரத்தில் ஓமைகளை சொல்வார், உபதேசம் பண்ணவர், போதிப்பார். அதில் ஒன்று கெட்ட குமாரனை பற்றியும் நல்ல குமாரனை பற்றி அவர் பேசுகிறார். கெட்ட குமாரன் தன் தகப்பன் இடத்தில் இருந்த எல்லா ஆஸ்திகளையும் ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்கொண்டு தூர தேசத்தில் போய் குடியும் வேசித்தனம் பண்ணி எல்லாம் அழிந்து போய் அவன் கடைசியில் அவன் பன்னியுடைய தவிட்ட சாப்பிட முடிய வழி இல்லாமல்
மறுபடியும் எங்கே வருகிறான்? அவன் உட்கார்ந்து பார்க்குறான், என் அப்பா வீட்டில் எல்லாம் இருக்கிறது, நான் மறுபடியும் போனால் என் அப்பா ஏற்றுக்கொள்வாரா? அப்படி அவன் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது அவனை அறியாமல் அவன் புறப்பட ஆரம்பித்தான். அவன் வருகிறதை கர்த்தர் அந்த தகப்பன் பார்த்து ஓடோடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு மறுபடியும் அவன் வாழ்க்கையை கர்த்தர் கட்டுகிறார், மறுபடியும் கட்டுகிறார். இன்றைக்கு இதை பார்க்குற என் அன்பு சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் நீ இன்றைக்கு எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறாய், அவமானத்தோடு நிற்கிறாய். எல்லாம் இழந்து போய் விட்டது, அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிந்து விட்டது, இனி ஒன்றும் கிடையாது. நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், உன் வாழ்க்கை இதோடு முடிந்து போகிறதே கிடையாது. திரும்பவும் கர்த்தர் உன்னை கட்டுகிறதை நீ பார்ப்ப, திரும்பவும் வாழ்க்கையை கர்த்தர் தூக்கி நிறுத்துகிறதை நீ பார்ப்ப, மறுபடியும் உன்னுடைய ஸ்தானத்துக்குள் நீ வருகிறதை பார்ப்ப. வேதத்தில் பல காரியங்கள் நடந்திருக்கிறது. பாபிலோன் ராஜாவை மறுபடியும் கர்த்தர் தூக்கி தன் அரியணையில கர்த்தர் வைத்தார். யோசேப்பை மறுபடியும் தூக்கி கர்த்தர் வைத்தார். இன்றைக்கு உங்களையும் மறுபடியும் கட்டணும்ட்டு கர்த்தர் விரும்புகிறார். நீ எந்த இடத்திலிருந்து விழுந்தாயோ அதை பற்றி யோசிக்காதே. இயேசுவே மறுபடியும் எனக்கு உதவி செய்யுங்க, மறுபடியும் என்னை தூக்கி நிறுத்துங்க. இந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தருடைய கரம் இன்றைக்கு உங்க மேல இறங்கி வந்து கொண்டிருக்கும். தேவ வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வரும். இப்ப நீங்க பார்த்து கொண்டு இருக்கும்போது உங்களை அறியாத தேவ பிரசன்னம் உங்களை மூடுகிறது. உங்க இடம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால ஒரு வல்லமை உங்களை ஆட்கொண்டே இருக்கிறது. காரணம், பரிசுத்த ஆவியானவர் உங்களை நேசிக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுதே நீ இருக்கிற இடத்துல நீ அந்நிய பாஷையில ஜெபிக்கலாம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாம். நீ அப்படி சொல்ல சொல்ல கர்த்தர் உன் விசுவாசத்தை பார்த்து உன்னை பலப்படுத்தி உனக்குள்ள ஒரு வல்லமை வெளிப்பட போகிறது. வெளிப்படும் போது ஒரு அக்கினி எரியும், எல்லாம் கட்டுகள் அறுக்கப்படும். பாவ இச்சைகள், வேசித்தனத்தின் ஆவிகள், நீ கீழே தள்ளின எல்லாம் குடியின் ஆவிகள், உன் கூட பின் தொடர்கிற எல்லா சாப கர்மங்களையும் ஆண்டவருடைய முள்முடி ரத்தம் மேல விழ விழ அந்த கட்டுகள்லாம் அறுக்கப்படும், அறுக்கப்படும். இயேசு நாமத்தில் அறுக்கப்படும். ஆமென். தேவ பிரசன்னம் தொட்டு கொண்டு இருக்குது இந்த நேரத்தில். என் அன்புக்குரியவர்களே, அவருடைய பிரசன்னம் உங்களை தொட்டு கொண்டிருக்கு. இன்னைக்கு 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் கடைசியாக ஜெபிக்க போகிறேன். துரிதமாக இப்பொழுது நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். தேவ பிரசன்னம் உங்களை தொட இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் கட்டுகிறார். நான் இஸ்ரவேலை கட்டுகிறார் சொன்னேன். இன்னொன்று நான் வாசிக்கிறேன். ஆமோஸ் எழுதின அதிகாரத்தில் வாசிக்கலாம். 9வது அதிகாரம் 12வது வசனம். அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் சொல்றார் பாருங்கள். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் நான் எடுப்பிப்பேன், அது பழுதானதெல்லாம் நான் சரி பண்ண போகிறேன் என்று சொல்றார். இந்த தாவீது என்பவன் யார்? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன். இந்த மனிதன் 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்களை அரசாட்சி செய்து சத்துருக்கள் இவங்களை தொட்டு விடாதபடி அவ்வளோ அழகாக நடத்தி கொண்டு வந்து அவர் அப்படியே அவங்களுடைய பிள்ளையான சாலமோன் கையில் இந்த ராஜ்யத்தை கொடுத்து விட்டு போனார். அந்த ராஜ்யத்தை நடத்தின சாலமோன் நல்லா தேவனுடைய ஆலயத்தை கட்டி மகிமையாக வைத்திருந்து கடைசியில் தன் வழி விலகி போக ஆரம்பித்தான். அவன் வாழ்க்கையில் நடந்தது என்ன? அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள், இதனால் தேவனுடைய பலிபீடத்துக்கும் அந்நிய பலிபீடத்துக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விட்டது. இதனால் அவனுடைய வாழ்க்கை அழிய ஆரம்பித்தது. அவனுடைய கூடாரம் கீழே விழ ஆரம்பித்தது. ஒன்றுமில்லாமல் போய்விட்டான். யூதர்களுடைய வாழ்க்கை நாசமாக போனது. பாபிலோனில் 70 வருஷம் கஷ்டப்படுகிறான். இப்படி அழிந்து கொண்டு போயிருந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. அவர் சொல்றாரு, உன் கூடாரத்தை நான் மறுபடியும் எடுப்பிப்பேன், தாவீதின் கூடாரத்தை தூக்கி நிறுத்துவேன் என்று சொன்ன வாக்கு தத்தம் மறுபடியும் தூக்கி நிறுத்த தாவீதின் கூடாரத்தில், தாவீதின் சந்நிதியில் வந்த இயேசு கிறிஸ்து அவன் கூடாரத்தை கர்த்தர் எடுப்பித்தான். எடுப்பித்த இயேசு தூக்கி நிறுத்தினார். அன்னைக்கு அதனால தான் தாவீதின் குமாரன் என்று கூப்பிட்டார்கள். இன்றைக்கு அந்த தேவன் சொல்கிறார், உன் கூடாரத்தை தூக்கி நிறுத்தப்படுகிற நாள் வந்து விட்டது. உன் கூடாரம் கட்டப்படுகிற நாள் வந்து விட்டது. உன் கூடாரத்தை தூக்கி கர்த்தர் நிறுத்த போகிறார்.
இன்றைக்கு நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீங்க, நல்லா ஜெபம் பண்ணுறேன், இன்னும் எங்களுக்கு ஒரு நிலையான வீடு இல்லை. எங்கள் முன்னோர்கள், என் தகப்பன் நல்லா ஜெபித்தார், என் தகப்பனார் நல்லா இருந்தார், ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நாங்கள் எல்லாம் இழந்து போய் விட்டோம். எங்கள் அப்பா எத்தனையோ எங்களுக்கு ஏக்கர் கணக்கில் நிலத்தை கொடுத்துட்டு போனார், இன்றைக்கி மக்கள் அபகரித்தார்கள், எல்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நான் வெறுமையாக உட்கார்ந்து இருக்கிறேன், என் கூடாரம் விழுந்து போய் கிடக்கிறது, எல்லாம் பழுதாய் போனது, என் வீட்டில் கஞ்சி குடிக்க வழி இல்லை, என் பிள்ளைகளுக்கு நல்ல துணிமணி வாங்க வழி இல்லை, வெளி தோற்றத்துக்கு அப்படி இருக்குது. ஆனால் உங்கள் கூடாரம் விழுந்து கிடக்கிறது, உங்கள் கூடாரம் விழுந்து கிடக்கிறது. ஒருவேளை உங்கள் வீட்டை யாரோ ஒரு நபர் அபகரித்து வச்சிருக்கலாம், உங்கள் கூடாரத்தை யாரோ ஒருத்தனை ஏமாற்றி வைத்திருக்கலாம். இன்னைக்கு விழுந்து போய் கிடக்கிற தாவீதின் கூடாரத்தை மறுபடி எடுப்பிக்க இயேசு கிறிஸ்து வந்தது போல இன்றைக்கு கர்த்தர் உன் கூடாரத்தை மறுபடியும் கர்த்தர் தூக்கி நிறுத்துகிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் கூடாரத்தை கர்த்தர் கட்ட போகிறார், உன் பிள்ளையின் வாழ்க்கையை கர்த்தர் கட்ட போகிறார். நீங்கள் நினைக்கலாம், எங்கள் அப்பா இருந்திருந்தா என் பிள்ளைகள்லாம் நல்ல நிலைமையில் நான் கொண்டு வந்திருப்பேனே, என் அம்மா இருந்திருந்தா என் வீட்டை நான் எல்லாம்படியும் வச்சிருப்பேனே அப்படி நீங்கள் நினைக்கலாம். நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் அம்மா ஆராதித்த தேவன், உங்கள் அப்பா ஆராதித்த தேவனாகிய கர்த்தர் உன் கூட இருக்கிறார். வானத்தி பூமி உடையவராகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதனால தான் இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்த கர்த்தர் உங்கள் கூடாரத்தை எடுப்பிக்கிற டைம் வந்துருச்சு. நீ சோர்ந்து போனது போதும், கண்ணீர் வடித்தது போதும், அவ்வளோதான், இந்த வாழ்க்கை தான் இல்லை. உனக்கு ஒரு ராஜ மேன்மை கர்த்தர் கொடுப்பார், உன் வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவார். எஸ்தர் வாழ்க்கையை கட்டலையா? அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, அவள் வாழ்க்கையை வாழ்க்கையை கர்த்தர் தூக்கி நிறுத்தினார். எப்படி நிறுத்தினார்? இந்த கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி எல்லாம் உன்னை ஏமாற்றி தனித்து விட வச்சிருக்கலாம், ஆனால் பரலோகத்தின் தேவன் உன்னை தனித்து விடலை, உன் அருகாமையில் தான் கர்த்தர் உட்கார்ந்துருக்கிறார். இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியோடு தான் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, அவ்வளோதான் இனி வாழ்க்கை. நான் சொல்லுகிறேன், உங்கள் ஆண்டவர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார், உங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்துறதை பார்ப்பீங்க, தூக்கி நிறுத்துறதை பார்ப்பீங்க. உங்கள் கூடாரம் கட்டப்படும், உங்களுக்குன்ற ஒரு வாழ்க்கை இருக்கும், உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற ஒரு கூடாரம் கண்டிப்பாக உண்டு. நீ இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கலாம், உன்னை நிறைய பேர் ஏமாற்றி இருக்கலாம், இல்லை, உன் வாழ்க்கை கட்டப்படும், நிறுத்துவார். இந்த கர்த்தர் உனக்கு நடத்துவார். நீ தனித்தவன் அல்ல, நீ தனித்தவள் அல்ல, உன் வாழ்க்கை கட்டப்படுறதை பார்ப்பேன். உன் குடும்பம் நல்ல நிலைமையில் வரும், கர்த்தர் அதை செய்ய போகிறார். அதனால தான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடியும் எழுப்பிப்பேன். யாரும் இல்லை நினைக்காத, உனக்காக இயேசு உதவி செய்ய இருக்கிறார். கடைசியாக ஒன்று வாசிக்கலாம். யோபு 42வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 10,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயிருந்தது. நல்லா கவனிச்சு பாருங்க, இவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்ற, கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். முன்னிலைமை என்ன இருந்தது? அவனுக்கு இதை போல தான் இருந்தது, ஆனால் அது ஒரு பங்காக இருந்தது. ஆனால் இப்போ எல்லாம் 2 மடங்காக வந்தது. அவனுக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் சத்துருவின் வல்லமை வெளிப்பட்டு எல்லாத்தையும் அழித்து போட்டு விட்டார். அவனை ஒரு கேவலமாக்கி விட்டுட்டார்கள். அவனுடைய பொருளாதாரம் சரிந்து போய்விட்டது. அவனுக்கு பொருளாதாரமே கிடையாது, எல்லாம் அழிந்து போய்விட்டது. அவன் வேலைக்காரர்களை சிறைபிடிக்க போயிட்டார்கள், எல்லாம் அழிந்து போய்விட்டது. ஆனால் அந்த பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு பார்க்குற என் அன்பு சகோதரன், நீ பிஸ்னஸ் பண்ணலாம், நீ தொழில் செய்து கொண்டு இருக்கலாம், பல தொழில்களை நீங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் தொழில் நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை தரலை. நீங்கள் நல்ல தொழில் செஞ்சுட்டுருங்க, இன்றைக்கி எல்லா தொழிலையும் இழந்து போய் உட்காந்துக்கிட்டு இப்போ அவ்வளோதான், கர்த்தர் சித்தல்ல, கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார், பொய் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. உன் தொழிலில் இழந்ததை மறுபடியும் கர்த்தர் கட்டப் போகிறார். எந்த ஆசீர்வாதம்னா ஊழியன்ட்டு யார் சொன்னது? இல்லை, உன்னை பிஸ்னஸில் பெரிய ஆளாக்கணுன்னு தான் தேவ சித்தம். உன்னை பெரிய ஆளாக கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். உன் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படும். நீ யாபேசை போல் நல்ல நிலைமைக்கு வர வேண்டியவன். யாபேசு இந்த நிலைமையில் இருந்தான், அந்த ஆண்டவர் அவனை மேன்மையாக கர்த்தர் வைத்தார். உன்னையும் கர்த்தர் மேன்மையாக வைக்கணுன்ட்டு விரும்புகிறார். எல்லாம் போய்விட்டது, இனிமேல் அவ்வளோதான். கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சார். தப்பான காரியத்தை எடுத்துடாதீங்க.
இனி கர்த்தர் உன்னை உயர்த்துவார். யோபு அப்படியே விட்டுட்டு போகலை. கர்த்தர் அவன் யோபின் முன்னிலைமை மாற்ற ஆரம்பித்தார். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா, தொழில் ஆசீர்வாதமாக இல்லாமல் வியாபார ஆசீர்வாதமாக, உங்களுக்காக நான் ஒன்று சொல்கிறேன். நாளைக்கு 2ஆம் தேதி காலைல 10 மணிக்கு இந்த தொழில் ஆசீர்வாத கூட்டத்துக்கு ஒரு முக்கியமான ஆட்களை கூப்பிட்டு அதை நடத்துகிறோம். நீங்கள் விருப்பம் இருந்தால் அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். இது ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்கும். ஒரு பெரிய ஃபினான்ஸ் பிரேக் த்ரூவை நீங்கள் பார்ப்பீங்க, மறந்துடாதீங்க. ஓகே, இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, இந்த நாள் உங்கள் ஃபினான்ஸில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ யோபுக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கு செய்வார். கண்டிப்பாக கர்த்தருடைய கரம் வெளிப்படும். யாபேசுக்கு வெளிப்பட்ட வல்லமை, அதே யோபுக்கு வெளிப்பட்ட வல்லமை உங்களுடைய பிஸ்னஸில் வெளிப்படும். கண்டிப்பாக வெளிப்படும். அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லா வாழ்க்கையிலும் நடக்கிற சம்பவங்கள், ஒன்று நாம் சத்துருவுக்கு இடம் கொடுக்கும் பொழுது, அல்லது ஏதோ ஒரு மனிதனை நம்பி போவது, இல்லைன்னா சாத்தான் நம்மளை தாக்குறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒன்று நம்முடைய பாவ இச்சைகள், பொருளாசை, மனம் போன வாக்கில், மனம் போன போக்கில் போகும்போது ஏற்படுற பாதிப்பு. சாலமோன் அப்படி தான் போனான். மனம் போன வாழ்க்கையில் எல்லாமே அழிஞ்சு போயினது. அப்படி ஒன்று இருக்கலாம். அல்லது மனுஷனை நம்பி போவது, மனுஷனே தான் நம்புவது, அதெல்லாம் எடுத்து பண்ணுங்க. உன் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கட்டும், கர்த்தர் பேரில் இருக்கட்டும், கர்த்தர் பேரில் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். 3வது, சாத்தான் போராடுவான். நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்களாக இருந்தால் சாத்தான் உங்களை அழிக்க போராடுவான், உங்களை வேதனைப்படுத்த போராடுவான். ஆனால் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டாருங்க. நான் எப்பொழுதுமே நான் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, சாத்தான் தேவனோடு போராட முடியாது, தேவனை அழிக்க சாத்தானால் முடியாது. அப்போ அவனுடைய நோக்கம் என்னென்னா, அவர் எது வேதனைப்படுனா அவருடைய பிள்ளைங்களை இது வேதனைப்படுத்த போராடுவான். அதனால தான் இயேசுவே சொன்னார், என்னோடு இராதவன் சிதறடிக்கப்படுகிறான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாமே விழுந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நல்ல ஒரு ஜெப நேரம் இல்லை, உங்களுக்கு ஜெப வாழ்க்கை இல்லை. நீங்கள் 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும். சீசர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், 1 மணி நேரம் விழித்திருங்க, சோதனைக்குட்படாதபடி. இந்த உலகம் சோதனைக்குள்ளே வரும், போராட்டங்கள் இருக்குது, பொறாமல் பிடிச்சவங்களாம் இருக்காங்க. நீங்கள் நினைக்கிறதுலாம் நினைக்காது. சொந்தத்தில் இருப்பான், குடும்பத்தில் இருப்பான், நீ நல்ல நிலைமையில் வந்தால் பொறாமல் பிடிச்சிருப்பான், சபையில் இருப்பான், நீ இருக்கிற சுற்றுப்பகுதியில் சமுதாயத்தில் இருப்பான். பொறாமல் பிடித்த மனிதர்கள் தான் நீங்கள் இன்னும் இந்த தேசத்தில் என்னெல்லாம் நடக்குது பாருங்கள். ஒருத்தர் நல்ல நிலைமைக்கு வர விட பொறாமல் பிடிச்ச எப்படியாவது அவன் பேரை அசிங்கப்படுத்தணும், அழிவை கொடுக்கணும், கொல்லணும். இதுதான் இந்த உலகத்தின் தந்திரம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் தூதர்களை வைத்து பாதுகாப்பார். ஒன்றுக்கு பயப்படாதீங்க. ஆனால் நீங்கள் கர்த்தரோடு இருங்க, ஜெபம் செய்யுங்க, தினமும் வேதத்தை படிங்க, ஜெபிங்க. நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணி கர்த்தரோடு இருங்க. நல்ல தேவ ஆலோசனை கொடுக்குற ஊழியர்களோடு ஐக்கியமாக இருங்க. நல்ல ஆலோசனை திறப்பில் நின்று உங்களுக்காக ஜெபிக்கிறவங்களோட ஒரு ஐக்கியம் வைங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவதையும் தூக்கி நிறுத்துவதையும் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார். சரி, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இப்பொழுது இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடலாமா? அன்புள்ள தகப்பனே, அப்படியே சோத்திரம் பண்ணுங்க. நன்றி கர்த்தாவே. சோத்திரிக்கிற தெய்வீக பிரசனம், தெய்வீக வல்லமை. சோத்திரிக்கிற தனிப்பட்ட விதத்தில் இழந்து போய் இருக்கிற சிம்சோனை போல, கெட்ட குமாரனை போல யாரெல்லாம் இருக்கிறார்களோ இப்பொழுதும் உடைய வல்லமை அவர்களை தொடட்டும் ஆண்டவரை, தொடட்டும். இந்த ஜெப நேரத்தில் ஒரு வல்லமை தொடட்டும். இந்த ஜெப நேரத்தில் வல்லமை தொடட்டும். முன்னோர்கள் நல்ல ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்தது எல்லாம் இன்னைக்கு இழந்து போய், பாவமான இச்சையினால் எல்லாம் இழந்து போய் இருக்கிற, எல்லாம் குடும்பங்களை இடிந்து போய் கிடக்கிற, வாழ்க்கை இடிந்து போய் கிடக்கிற, தனித்து விடப்பட்டு இன்னைக்கு வாழ்கிறதுக்கும் சோத்திரிக்கிறோமப்பா, வாழ்வாதாரத்துக்கும் குடும்பத்தை நடத்த வழி இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீங்கள் சொன்னீங்க, திரும்பவும் கட்டுவேன். இந்த நாளில் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் திரும்ப கட்டும்படி
கட்டும்படி நான் ஜெபிக்கிறேன். திரும்ப கட்டி தூக்கி நிறுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை கட்டட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை கட்டும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நன்றி கர்த்தாவே. கடைசியா யோபை போல சாத்தானால பொல்லாத மனுஷர்கள் மந்திரம் செய்வினை பண்ணி அழிவை உண்டு பண்ணின எல்லாம் தந்திரமான காரியங்கள் குடும்பங்களை விட்டு விலகி போகட்டும் அப்பா, விலகி போகட்டும். இயேசு ரத்தத்தில் எல்லாம் விலகுவதாக சொல்லி ஜெபிக்கிறேன். இப்பொழுது இந்த குடும்பங்கள் எல்லாத்தையும் கட்டுங்கப்பா, தூக்கி நிறுத்துங்கப்பா, தூக்கி நிறுத்துங்க. இருளின் வல்லம் இந்த குடும்பங்களை விட்டு விலகட்டும், 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 விலகட்டும். வயிற்று வலியோடு, வயிறு பலவீனத்தோடு எல்லாம் மந்திர மருந்துகள், இவங்களுடைய கீழே தள்ள செய்யப்பட்ட மந்திரங்கள்லாம் வெளியேறட்டும். The power in the name of Jesus. கர்த்தருடைய வல்லமை வருகிறது. உன்னை வீழ்த்தின சர்பத்தின் வல்லமைகள், உன்னை வீழ்த்தின எல்லா மாந்திரிக சக்திகள் ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் எரிக்கப்படு, எல்லாம் வெளியேறு. இயேசு நாமத்தில் சொல்லுகிறப்ப விடுதலை கொடு, தூக்கி நிறுத்துங்க, ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, உங்களை மறுபடியும் கட்டுகிறத நீங்கள் பார்ப்போம், திரும்ப கட்டுகிறேன், மீண்டும் நீங்கள் கட்டப்படுகிறீங்க, நல்ல நிலைமைக்கு வருவீங்க. உங்களுக்கு ஜெபிக்கணும், ஒரு ஜெப உதவி உங்களுக்கு தேவை என்றால், அல்லது உங்களுடைய கட்டுகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளணும்னா, பாவ கட்டுகள், மந்திர கட்டுகள், சர்பம், அசுத்தாவி, பழைய வழிபாடு, அடிமைத்தனம் போராடுதுன்னா, நீங்கள் எங்களுடைய ஃபோன் நம்பரை, நீங்கள் என்னது வாட்ஸ்அப் நம்பருக்கு அதை பார்த்து அதில் தொடர்பு கொள்ளும். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் சீக்கிரத்தில் எல்லாவற்றையும் நசுக்கி இந்த மாதத்தில் போட்டு உங்களுடைய பிஸ்னஸை தொடங்க பண்ணுவார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்படும், நல்ல நிலைமையில் வருவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.